மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பழங்காநத்தம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் திரண்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தியும் கழக தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தியும் குடிமராமத்து நாயகனை ஆரவாரமாக வரவேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. மதுரை பழங்காநத்தத்தில் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சி தமிழர் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டை எனவும் பெருமிதம். இதே சூழ்ச்சி செய்து கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி. 200 கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்ட மதுரை திமுக மேயரை கைது செய்யாதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதுடன் முழு தொகையும் வசூலிக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. சுமார் 200 கோடி இந்த மாநகராட்சியிலே வரி வசூலில் மட்டும் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2 குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல். அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இன்றைக்கு மதுரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்றாங்க. அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாயை மூடி இருக்கிறாங்க. மதுரை மக்களின் வரி பணத்தில் ஊழல் செய்துவிட்டு 260 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது என்றால் இந்த கடனை யார் கட்டுவார்கள் என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் வரியில் முறையாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் ஊழல் செய்தவர்தான் திமுக மேயர் என புரட்சி தமிழர் விமர்சனம். வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். ஆனால் மதுரை இருக்கின்ற நிர்வாகத்திற்கு பணம் தேவை. அதுக்காக 260 கோடி இந்த மதுரை மாநகராட்சி கடன் வாங்குவதாக பத்திரிகையிலே செய்தி வந்துள்ளது. ஆக மக்கள் கட்டுகின்ற வரி பணம் முறையாக செயல்படுத்தவில்லை. அதற்கு மாறாக இந்த திட்டத்தை எல்லாம் மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்வதற்கு 260 கோடி கடன் வாங்க என்று சொன்னால் இந்த கடன் யார் கட்டுவது? இந்த கடனுக்கு மேலும் வரி போட்டுத்தான் அந்த கடனை அடைக்க முடியும். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 2 தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துவதற்காக ஜெர்மனிக்கு போய் 3200 கோடி ரூபாய் முதலீடு திரட்டியதாக ஸ்டாலின் பொய் சொல்கிறார். வெளிநாடு போய் முதலீடு ஈட்டுவதாக கூறி முதலமைச்சர் மக்களை ஏமாற்றி வருவதாக புரட்சி தமிழர் கடும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. மதுரை மத்திய தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு டிஎம் கோட் பகுதியில் கோலாகல வரவேற்பு. பொதுமக்கள் கழக தொண்டர்கள் வழி நெடுகிலும் அலைகடல் என திரண்டு புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சபரீசனும் உதயநிதியும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் என்று திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் கண்டனம்.
அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் ஊழல் புரிந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஊழல் பணம் மீட்கப்படும் என மதுரை மத்திய தொகுதியில் உரையாற்றிய புரட்சி தமிழர் உறுதி. திரு சபரீசன், திரு உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக செய்தி வெளிவந்தது. உண்மைதானே? வலைதளத்தில் வந்ததில்ல, வலைதளத்தில் வந்த செய்தி. நான் பலமுறை பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஆனா இன்று வரை முதலமைச்சருக்கு வாயே திறக்கல. ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்கின்ற அமைச்சரே ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்குன்னா இதுல உண்மை இருக்குதுல்ல? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தவறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். திண்டிவனத்தில் பட்டியலின பணியாளரை திமுக கவுன்சிலர் காலில் விழ வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட திமுக அரசாங்கமா சமூக நீதி பாதுகாவலர்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேச கேள்வி. சேலம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பட்டியலினத்தை சேர்ந்த சேர்மனுக்கு இருக்கையே கொடுக்காமல் நிற்க வைத்த திமுகவினர்தான் சமூக நீதி காவலர்களா என்றும் மதுரை மத்திய தொகுதி எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் காலில் விழ செய்த அரசு திமுக அரசு. இவர்களா இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. அதே போல சேலம் மாவட்டம் இன்றைக்கு மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அதில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு, உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க. அந்த நகரமன்ற தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அவரை நாற்காலியில் அமர வைக்கல, பின்னாடி நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது. அப்படி பட்டியலின மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 200 கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சியில் திமுக ஊழல் குறித்து மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி வாயே திறக்கவில்லை. ஊழலை குறித்து பேசினால் வரும் தேர்தலில் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேற்றிவிடும் என்ற பயம் கம்யூனிஸ்டுகளுக்கு என பொதுச் செயலாளர் பேச்சு. மக்கள் வரிப்பணத்தை திமுக கொள்ளையடித்துள்ள நிலையில் இதற்கு கூட குரல் கொடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என புரட்சி தமிழர் விமர்சனம். இந்த மதுரை மாநகராட்சியில் 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்றத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மாவட்டத்தில் கொடிகம்பம் நடவே திமுக அரசு விடவே இல்லை என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்க பார்க்கிறது என்று சொன்னால் கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் என கூறும் திருமாவளவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என புரட்சி தமிழர் பேச்சு. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம்பம் நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா. நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. அடுத்த முதலமைச்சர் உதயநிதிதான் என்று அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். அவர் சொல்லிவிட்ட போதுமா மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாமா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட நெல்பேட்டை எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சி தமிழர் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது, மக்களுக்காக அவர் என்ன உழைத்திருக்கிறார் என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார்.
திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா. என்ன கடையிலே கிடைக்குது முதலமைச்சர் ஓட்டம் கட்டி வாங்கிட்டு வருதுக்கு. மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும், அப்பதான் ஆக முடியும். திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் கட்டிட்டா மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? என்ன உழைப்பு இருக்குது? கட்சியிலேயும் உழைப்பு இல்ல, நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்ல. திரு ஸ்டாலின் குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் அவருடைய மகனா இருக்கார், அதுதான் அடையாளம். வேற என்ன அடையாளம் இருக்குது? மக்களுக்காக என்ன உழைத்தீங்க? ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இன்பநிதியை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இது என்ன குடும்ப ஆட்சியா வர வேணும்? சிந்திக்க, குடும்ப ஆட்சி வேணுமா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும். மதுரையில் பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மதுரை தெற்கு தொகுதி எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முடிவை பெறுகின்ற நிலை இருக்குது. அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். திருவாரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு. 1010 மாணவர்கள் பட்டம் பெற்ற இவ்விழாவில் ஆளுநர் RN ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிரபல கள்ளச்சாராய வியாபாரி மரூர் ராஜா மரக்காணம் கள்ளச்சாராயம் வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதாகி பிணையில் வந்தவரின் மனைவியும் திமுக பெண் கவுன்சிலருமான ரம்யா ராஜா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்து அட்டூழியம். மரூர் ராஜா கடந்த மாதம் சாலையில் நடுவே கத்தியால் கேக் வெட்டி ரவுடீசம் செய்தபோது காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும், கள்ளச்சாராயம் விற்று உயிர்களை காவு வாங்குபவர்களின் காலில் பட்டியல் சமூகத்தில் இருந்து படித்து அரசு அதிகாரியாக உயர்ந்தவர் விழுவதெல்லாம் காலத்தின் கோலம் எனவும், திண்டிவனத்தில் அரசு அலுவலகங்களில் கூட தீண்டாமை தலைவிரித்தாடுவதாகவும் மக்கள் காட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலக பட்டியலின ஊழியரை திமுக கவுன்சிலர் காலில் விழ வைத்த சம்பவத்தை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக தர்ணா போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் சமூக நீதி நாடகத்தை அம்பலப்படுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் கழக நிர்வாகிகள் கண்டன முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்து மன்னிப்பு வைத்த விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திமுக நகராட்சி தலைவரின் கணவர், நகராட்சி துணைத் தலைவர் மற்றும் திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் தலைமறைவு. திமுக ஆட்சியில் சமூக நீதி காற்றில் பறக்கும் நிலையில் வழக்கம் போல இந்த விவகாரத்திலும் கண் துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் முறையான நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் தனது மனுவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்த முதியவர் மீது தாக்குதல் நடத்தி கிராம நிர்வாக அலுவலர் அராஜகம்.
பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய காவலரே முதியவரை வலுக்கட்டாயமாக அடித்து தள்ளிவிட்டதுடன் மார்பில் ஓங்கி குத்தியதால் மக்கள் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனது மனு மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி கேட்ட முதியவர் மீது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவலர் ஈவு இரக்கமின்றி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். உங்களுடன் முதல்வர் முகாம் என்பது மக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணும் முகாமா, மக்களின் மனுக்களை குப்பையில் போடும் முகாமா என பொதுமக்கள் ஆத்திரத்துடன் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் மண்குன்றுமலையில் உங்களுடன் முதல்வர் முகாமில் சர்வர் வேலை செய்யவில்லை என்று கூறி பொதுமக்களை அலைக்கழித்து வெறுமனே மனுக்களை வாங்கி வைத்த அவலம். இப்படி நிர்வாகம் செய்தால் இந்த ஆட்சியை யாரேனும் விரும்புவார்களா? இதுபோல் ஆட்சியை மீண்டும் வர மக்கள் யாரேனும் விரும்புவார்களா என்றும் ஆளும் திமுக பிரமுகரே காட்டம். 2007 கட்சியில் உறுப்பினராக இருக்கான் திமுக கட்சியில். இது மாதிரி நிர்வாகம் பண்ணால் எப்படி மக்கள் விரும்புவாங்களா? இந்த ஆட்சியை மீண்டும் விரும்புவாங்களா? நீங்க விரும்புறீங்களா? நானே இப்போ விரும்பாத காலகட்டத்துக்கு தான் போகுது. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கணவனை இழந்த இளம் பெண்ணுக்கு திமுக ஒன்றிய அவைத்தலைவரின் மருமகன் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஆளுங்கட்சியினர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாகவும் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் பெண் வேதனை. பக்கத்து வீட்டில் மணிகண்டன்றவர் டெய்லி நைட்டு தண்ணியை போட்டுட்டு உனக்கு வீட்டுக்கார இல்லையா, நான் இருக்கேன் நீ வா அப்படி இப்படின்னு ரொம்ப பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொந்தரவு ரொம்ப கொடுக்குறாரு. என்னால் நிம்மதியாக அந்த இடத்துல இருக்கவே முடியல. அவர் பேசினோடனே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க மாமா வீட்டு ஆளுங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. முருகன்றவர் டிஎம்கேல இருக்கார், அவங்க மாமா, அவர் தாய் மாமா. அவர் நான் என்ன இங்கே இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் முள்ளாம்பரப்பு பகுதியில் 70 வயது மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கட்டிட தொழிலாளி பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கந்துவட்டிக்காரர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் தினந்தோறும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவெற்றியூர் பிம்கோ நகர் டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்கப்படும் அவலம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மது விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்காக மது வாங்குவோரை மட்டும் விரட்டி விடுவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புரியல. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் வைத்திருந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை கையாண்ட காவலர்கள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை மீறும் அவலம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பர்கூர் மலை பகுதியில் வீட்டு நிலத்தில் கஞ்சா செடி வளர்த்த 2 பிடிபட்டனர்.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாத காரணத்தால் வீட்டில் கஞ்சா வளர்க்கும் கலாச்சாரம் தழைத்தோங்கி இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை சூளைமேடு பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகால்வாயில் தவறி விழுந்த தீபா என்ற பெண்ணுக்கு நெற்றி பொட்டில் அடிபட்டு நீண்ட நேரம் உயிருக்கு போராடி துடிதுடித்து உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். உயிரிழந்த பெண் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக ஏதேதோ விளக்கத்தை வெளியிட்டு பிரச்சனையை திமுக மாநகராட்சி நிர்வாகம் திசை திருப்ப முயன்ற நிலையில் உண்மையை அம்பலப்படுத்திய பிரேத பரிசோதனை அறிக்கை. பணியிட மாற்றம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அலுவலக உதவியாளர்கள் போராட்டம். பணி மாறுதல் செய்யப்படும் ஊழியர்களுக்கு அரசாணைப்படி ஊதியம் வழங்கப்படாததால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கவர்மெண்ட் போட்ட ஜியோ அதை பல்கலைக்கழகத்தை அமல்படுத்தாம அப்படியே இவங்களை தூக்கி பழைய சம்பளம் பேர் மாத்துறது இல்லாம பழைய சம்பளத்தையும் அப்படியே இறக்கி கொண்டு போய் விடுறாங்க. அதெல்லாம் அந்த ஜியோ அரசுப்படி உள்ள ஜியோவை நாங்கள் அமல்படுத்த சொல்றோம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த 338 கொடுத்தாலே 2,400 அதுக்கு மேலே செமி ஸ்கில்டு உள்ளவங்களுக்கும் அது பலன் வரும். இங்கே இந்த சம்பளம் சொற்ப சம்பளம் இவங்கெல்லாம் கடனிலை ஊழியர் டியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் போய் வெளியில் வேலை பார்க்கும்போது புதுசாக ஒரு வாடகை எடுத்து வீடு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க சென்னைக்கெல்லாம் போட்டுருக்காங்க. இப்போ ஆவடி போடுறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக தூத்துக்குடியில் போட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம், சிவகங்கை, வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 48 மணி நேர காத்திருப்பு போராட்டம். உங்களுடன் முதல்வர் திட்டம் கொண்டுவர தெரிந்த அரசுக்கு அதற்கான பணியாளர்களை நியமிக்க தெரியாதா என வருவாய்த்துறை அலுவலர்கள் காட்டம். இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம் முக்கியம் என்று உணர்ந்த அரசு அதோடு நிறுத்தியிருக்க வேண்டும். மாறாக அன்றாட பணியும் இந்த அலுவலர்கள் ஆய்வு மேற்கொள்ளும் போது அன்றாட பணி எப்படி மேற்கொள்ள முடியும்? புதிய திட்டங்களுக்கு புதிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த திட்டங்களை வடிவெடுக்கின்ற IAS அலுவலர்கள் இந்த திட்டத்திற்கான மனித உழைப்பை முழுமையாக செலுத்திக் கொண்ட துறை எது? அந்த துறைக்கு புதிய பணியிடங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த நிதியை கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் தடாலடியாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று நான் களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மிக மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். ஒரு முகாமில் 5000 மனு 6000 மனு வருது. தொடர்ந்து மிகப்பெரிய நெருக்கடியில் காத்து கொண்டிருக்கின்றோம். வேலூர் சத்துவாச்சாரி ஆவின் பால் பண்ணையில் இருந்து பால் பாக்கெட்டுகள் தாமதமாக வழங்குவதால் உரிய நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்க முடியவில்லை என முகவர்கள் புகார். விடியா ஸ்டாலினின் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளில் இருந்தே பால் கொள்முதலில் தில்லுமுள்ளுகள் செய்வது தொடர் கதையாகிவிட்டதாகவும் பால் விநியோகத்திலும் குளறுபடிகள் அரங்கேறுவதால் விற்பனையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்காக வீடுகளுக்கு முன் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடாமல் மெத்தனமாக உள்ள மாநகராட்சி நிர்வாகத்தால் மக்கள் அவதி. சூளைமேடு பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகால்வாயில் பெண் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு கூட இந்த விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் திருந்தவில்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. கோவையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியது குறித்து தட்டி கேட்க சென்ற பெண்ணின் தாய் மற்றும் மகனை அடியாட்கள் வைத்து மருமகனின் வீட்டார் கொடூரமாக தாக்கிய அவலம். தீய சக்தி திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 75 பவுன் நகை போட்டோம். வெள்ளி ஜாமான் ஒரு 5 லட்சம். எங்கள் அப்பா வரப்போ போகிறப்பெல்லாம் காசு கொடுத்து 8 லட்சம் ரூபா. எதுவுமே எனக்கு சிங்கிள் பைசா கூட வச்சு போட மாட்டாங்க. எங்கள் அப்பாட்ட மேற்கொண்டு கேட்டு 2020 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஊருக்காரங்க எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் பணத்துமே கேளுங்க. ஈவன் பெரிய பெரிய ஆளுங்களாம் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடனை திருப்பிக் கேட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வன்கொடுமை சட்டத்தில் பிடிபட்டார். ஆளும் திமுக அரசின் கூட்டணி என்ற மமதையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபடும் அவலம். சென்னை வண்ணாரப்பேட்டை வெங்கடேசன் அலி தெருவில் கடந்த 2 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசின் அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒரு 3 வாரம் ஆச்சு சார் தண்ணி பிடிச்சி உள்ளனா அப்படி நாட்டை என்ன செய்ய முடியும். லாரி தண்ணியே சரியா வரலாமலாம் காலையில் வேலைக்கு போகிறோம். இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வீட்டில் இருந்தோம். அதுதான் நீங்கள் தண்ணி அடிக்க போனாக்கா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூரில் நெல் மூட்டைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளால் பரபரப்பு. புதியதாக திறக்கப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக கிளைக்கழக செயலாளர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதை கண்டித்து ஆவேச போராட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுகர்வு பொருள் வாணிப கழகம் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் பணிகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொள்முதல் பணிகள் தாமதம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனமான செயல்பாட்டின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சென்னை ஓட்டேரி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற 6 பேர் கொண்ட கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தலைநகர் சென்னையில் ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை தாக்கிய செவிலியர் மீண்டும் பணிக்கு வந்ததால் தூய்மை பணியாளர் குடும்பத்துடன் தர்ணா போராட்டம். 6 மாதம் பணியிடை நீக்கம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு பணிக்கு திரும்பியதால் விடியா திமுக அரசின் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து முழக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உரிமமின்றி நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்த விவசாயி பிடிபட்டார். ஸ்டாலினின் ஆட்சியில் வனத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கி அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளதாக குற்றச்சாட்டு. இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி 52 ஜிகாவாட்டை தாண்டிய நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியில் குஜராத் முதலிடம் வகித்த நிலையில் தமிழகம் 2ஆம் இடத்திற்கு பின்தங்கிவிட்டது. தென் மாவட்டங்களில் காற்றாலை மின் உற்பத்திக்கு பெருமளவில் வாய்ப்புகள் உள்ள நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியில் விடியா திமுக அரசு ஆர்வம் காட்டாமல் கோட்டை விட்டுவிட்டதாக தொழில் முனைவோர்கள் குற்றச்சாட்டு.